ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பல நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். உலக நியூஸ் எல்லாமே இப்போ உங்கள் கையில் வந்து சேருது. ஆனால் இதில் எது ஆண்டவருடையதான வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறது, எது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை மட்டும் உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த நேற்று நிகழ்ச்சியில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஊழியமாக நினைக்கிறோம். வாங்க இன்றைக்கும் நேற்று நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். முதலாவதாக ஆஸ் யூஷுவல் நான் எப்போ பார்க்குற மாதிரி இஸ்ரேல் ஈரான் இந்த வாரோடைய கான்ஃப்ளிக்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நடுவில் சமாதானம் வர மாதிரி சீஸ்ஃபயர் வர மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அதாவது அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வேன்ஸ் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் இன்னொரு பக்கம் அதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக மிகப்பெரிய யுத்தம் ஒன்று அந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நார்த்தன் இஸ்ரேல் சைடில் லெபனானும் தாக்கியிருக்கு, லெபனானை இஸ்ரேலும் தாக்கியிருக்கு. இன்னும் அங்கே நின்ன பாடாக இல்லை. ஆனால் அவங்களும் சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் வேர்ல்டு வார் வரும், நீங்கள் இதுக்கப்புறம் வயலேட் பண்ணிங்கன்னா வேர்ல்டு வார் வரும் இந்த சீஸ்ஃபயரை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபாரின் கப்பல்கள் அவங்கள வந்து அவங்க பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அவங்களுடையதான அந்த ஜலசந்தியை அவங்க வந்து இல்லீகலாக கிராஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டு அதிபர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் எல்லா முறைமையோடு தான் பண்ணோன்றாங்க. 2 வெசல்ஸ் அதாவது 2 அந்த கப்பல்கள் அவங்க பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. 1 தாக்கியிருக்காங்க, 3ஆவதாக 1 தாக்கியிருக்கிறாங்க. இது இன்னும் பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. ஸோ இஸ்ரேல் ஈரான் வார் ஆனது இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு பெரிய லெவலுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது முதலாவதாக இதில் இந்த வார்னுடைய விஷயம். ஆனால் இதில் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்டை நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரதானமாக இந்த வாரோடைய சைடு எஃபெக்ட் உலகம் முழுக்க சைடு எஃபெக்டோட சொல்லக்கூடாது, மெயின் எஃபெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில் ப்ரைஸ் ஹைக். அதாவது எண்ணெய் விலை வந்து உயரும். கிட்டத்தட்ட $102 ஒரு பேரல் உயர்ந்திருக்குது விலை. 95, 96, 93 இருந்துச்சு. இந்த 2-3 மாதத்துக்குள்ளே மட்டும் இவ்வளோ உயர்ந்திருக்கு. சமீபத்தில் கூட இந்தியாவில் இருக்கக்கூடியதான இந்த ஆயில் நிறுவனங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நஷ்டத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், 2-3 மாதமாக அது நஷ்டத்தில் போகுது, விலை உயர்த்தாமல் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகுது, ஆனாலும் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், விலை உயர்த்தாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எங்கே போகுதுன்னு தெரியல. இதோடைய இன்னொரு சைடு எஃபெக்டாக இப்போது இன்டர்நேஷ்னல் சர்வதேச அந்த எண்ணெய் கழகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பாவில் இன்னும் 6 வாரத்துக்கு தான் ஜெட் இன்ஜின்களுக்கு தேவையான ஃப்ளைட்ஸுக்கு தேவையான எரிபொருள் இருக்குதான். அந்த 6 வாரத்துக்குள்ளே இந்த பிரச்சனை சால்வ் ஆனால் தான் அடுத்து இது வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அப்படி இல்லைனா 6 வாரத்திற்குள் எல்லா விமான சேவைகளும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சர்வதேச எரிசக்தி முகமை வந்து என்ன சொல்லியிருக்கு, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு ஆயில் பிரச்சனை, அதாவது இங்கே வரக்கூடிய பிரச்சனை உலகளாவிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஸோ இது ஈரான் இஸ்ரேலுடைய அந்த வார் அப்டேட் எசேக்கியேல் 38, 39 அதை மறந்துடக்கூடாது. அந்த அந்த அதிகாரங்களுடையதான அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்குள்ளே இதெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதிநிதிகள் 40 பேர் ரஷ்யாவுக்குள் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரஷ்யா ஏர்போர்ட்டிலிருந்து அவர்கள் மீண்டுமாக திருப்பி இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 5 மணி நேரம் அவர்களுக்கு சோதனை செய்யப்பட்டு அவரிடத்தில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி, இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா, ஈரானை குறித்தான அவங்களுடைய கருத்துகள், அதோடு கூட அவங்களுடைய தனிப்பட்ட மடிக்கணனி, செல்ஃபோன் போன்றவற்றை அவர்கள் எல்லாவற்றையும் செக் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஈரானுடைய எதிரி ரஷ்யாவுடைய எதிரி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்குமான தொடர்பையும் இஸ்ரேலை எதிர்ப்பையும் வெளிப்படையாய் முதல் முறையாய் பதிவு செய்திருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் சொல்லியிருந்தாலும் எசேக்கியேல் 38 சொல்லப்பட்டபடி இஸ்ரேல் ரஷ்யா நேரடி மோதல் ஆரம்பிக்கிறது. இதோட இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இதோட எஃபெக்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பஞ்சங்கள், ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் ஒன்று பஞ்சம். ஏற்கனவே விலைவாசி உயர்வு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. பல நாடுகளில் வந்து எரிசக்தி இல்லை, அதாவது எரிபொருள் இல்லை, அதுக்கப்புறம் கேஸ் இல்லை, அதனுடைய இந்த இதெல்லாம் வராததுனால ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது விவசாயத்துக்கு தேவையான காரியங்கள், உரங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் தாண்டி இப்போ பஞ்சம் உச்சநிலை அடைஞ்சிருக்கு. சூடான் நாட்டில் இதை ஒரு ஜெப குறிப்பாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம இலங்கைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஈரானுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி இப்போ சூடானுக்காகவும் ஜெபம் பண்ணணும். சூடான் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி பேர் அட்ட ஸ்ட்ரெச், இவ்வளோ பெரியதான ஒரு பஞ்சத்தை உலகம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ட ஸ்ட்ரெச்சு பஞ்சத்தில் அவங்க மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ இது இன்னும் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டே இருக்குது. இவங்களை என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா பணக்கார நாடுகள்லாம் யுத்தத்தில் பிஸியாக இருக்குது, ஆயுதங்களை வாங்கி குமிக்கிறதுல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு அறிக்கை சொல்லுது, இங்கே ஆயுதத்துக்கு யூஸ் பண்ணுறத 30% கொடுத்தா போதும், உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஆயுதங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க எல்லா நாடுகளும்.
விமானங்கள வாங்குறாங்க. போர் விமானங்கள் அல்லது அதுக்கான ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்குறதுனால, இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இவங்கள கான்சன்ட்ரேட் பண்றதுக்கான நேரம் இல்ல. ஆனா ஜனங்கள் பஞ்சத்தின் உச்சத்தில போயிட்டுருக்காங்க. பல நாடுகள்ல விலைவாசி சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. தயவு செய்து சூடான் மக்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அது மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. இதை தாண்டி ஒரு சில இயற்கை பேரழிவுகள் நம் காலத்தில நடந்திருக்கு. இந்த வாரத்தில அத சொல்லிட்டு இந்த நேற்று நிகழ்ச்சியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த இயற்கை பேரழிவுகள்ல இயேசு சொன்ன பூமி அதிர்ச்சிகள் இந்த மாரி காரியங்கள் தான். அதில பார்த்தீங்கன்னா, இப்ப ஜப்பான்ல 7.4 மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. சுனாமி அலர்ட் எல்லாம் குடுத்துருக்காங்க. அ அந்த இடம் ஆடுனதையே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு இருதயம் ஆடுது. எப்படி அந்த அளவுக்கு ஜனங்க பொறுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு வந்து பூகம்ப பகுதி, பூகம்ப பூமி அல்லது வந்து அத வந்து சுனாமி காரியங்கள் அடிக்கடி அந்த ஜனங்க பார்க்குறாங்க. அத தாண்டி தான் அந்த நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது இன்னொரு பக்கம். ஆனால் இப்போ மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. 3,00,000 பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வரும்னு. அதிகம் நேராக அவங்க போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இது முதலாவதாக. 2வது மலேசியாவுல சவா பகுதியில மிகப்பெரியதான ஒரு காட்டுத்தீ. கிட்டத்தட்ட 9,000 பேர் பாதிக்கப்பட்டு அவங்கள வேற இடத்துக்கு மாத்தி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அது ஏதோ ஒரு தீ விபத்து அப்படின்னு எடுத்துக்க முடியலையாம். என்ன சொல்றாங்கன்னா, எல் நினோ அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது காலநிலை மாற்றம். இது வந்து ஒரு 20 வருஷமா இந்த பேர நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். மிகப்பெரிய சம்மர் வந்தா மிகப்பெரிய சில நாடுகள்ல வந்து அது என்னத்த உண்டாக்குதுன்னா, சூட்டு, ஹீட், அனல உண்டாக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பல நாடுகள்ல புயல்கள் இதில உண்டாக்குது. இந்த காலநிலை மாற்றம் வந்து ஒரு பக்கம் வறட்சியும், ஒரு பக்கம் இந்த மாரி புயல்களையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. மலேசியால பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுத்தீக்கு முன்னாடி அவங்களுடையதான அந்த சூடு அளவு டெம்பரேச்சர் 38லிருந்து 40 வரைக்கும் போயிருக்கு. இப்போ அந்த காடுகள்லாம் காஞ்சு போச்சு. அதில ஏற்படக்கூடியதான தீ விபத்துகள், அதனால ஏற்படக்கூடியதான விளைவுகள். கடற்கரை ஓரத்தில இருக்கிற 9,000 பேர் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இது எல் நினோவுடைய ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகள்ல இந்த சம்மர் மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அ ஏற்கனவே நமக்கு சூடு குளோபல் வார்மிங் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த வார் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம மோசமான கண்டிஷன்ல இருந்தோம். ஆனா, இப்ப வார் தொடங்குன பிறகு எங்க போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னும் அந்த அளவுகோல்லாம் முடிச்ச பிறகு தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அனல் சூடனுடைய அளவு இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகள்ல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஊட்டியில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நியூஸ் காமிச்சாங்க. அதுல ஊட்டியில மட்டுமே 27 டிகிரி, 28 டிகிரிக்கு போயிருக்கு. இந்த ஏப்ரல் மாசத்திலேயே. மே மாசத்துல எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்ப போயிருக்கு. ஏற்கனவே ஊட்டியில வந்து வரலாறு காணாத அளவுக்கு 29 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாயிருக்குது. முன்னாடி முன்காட்கள்ல. இப்ப அந்த இடத்துக்கு அது வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல எல்லா பகுதிகளிலும் இது நடந்துட்டு இருக்கு. இதே நேரத்தில யுஎஸ் போன்ற முதல்ல மிடில் ஈஸ்ட் அந்த பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் முழுக்க மிகப்பெரிய புயல் தாக்கம் இந்த எல் நினோவால வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உலகளாவிய மிக மோசமான இந்த எல் நினோ மூலமாக மிகப்பெரிய சம்மர், லாங் சம்மர் வேற சொல்றாங்க. அந்த இது வந்து இப்போ அப்படியே இந்த உஷ்ணமானது இப்போ உடனேலாம் முடிவுக்கு வராது. அது கொஞ்சம் லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்கும்னு. ஸோ அதுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. பாதுகாப்பாக இருங்க. நெறைய வழிகாட்டுதல்கள், நெறிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இதையும் தாண்டி ஆ ஆண்டவருடைய தயவு, இரக்கம், கிருபை தான் இதை நம்ம எல்லாவற்றையும் காப்பாற்றும். ஸோ ஜெபம் பண்ணுவோம். உலகம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், ஒரு பக்கம் வாராக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பஞ்சங்களாக இருக்கட்டும், ஒரு பக்கம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமாக இருக்கட்டும், அரசியல் ரீதியான காரியங்களாக இருக்கட்டும், உலகளாவிய உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய தத்தளிப்பு நிலைமையில இருக்குது. இதெல்லாமே நடைபெறும் என்று ஆண்டவர் சொல்றாரு. மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு தான் நாம் இப்போ வந்து நிற்கிறோம். இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும் என்பது வேதம் சொல்லுகிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருக்கிறதுன்னு லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்றார். ஸோ அதன்படி வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். நாம் அவரை சந்திக்க போகிறோம். இது அதுக்கான அடையாளங்களாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.